வீலிங் அடிக்குது, பைக்கை ஃபாஸ்டா ஓட்டுது, ரேஸ் ஓட்டுறது, இவரை பார்த்தா ஒரு ஃபேன்ஸை ஓட்டுறாங்க அப்படின்னு ஒரு கருத்து இருந்தது. ஆனா ரேஸ் மேல ஒரு கிரேஸ் இருந்தா அது எப்படி ப்ரொஃபஷனலா யூஸ் பண்ணணும்னு ஃபேன்ஸுக்கு மட்டும் இல்லாம எல்லாருக்கும் காமிச்சு இன்னைக்கு இந்தியாவை ரேசிங்ல பெருமைப்படுறதுக்கு ஒருத்தர் நிறுத்திருக்கானா இந்த ஒன் அண்ட் ஒன்லி ஏகே. என்னன்னு முழுசா சொல்ற மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. தலா ரேஸ லேஸ்ல ஓட்டுற ஐடியா பல இடத்துல என்ன இருக்கா எல்லாருக்கும் தெரியும். அண்ட் ரீசெண்டா பெல்ஜியம் அந்த 12 ஹவர்ஸ் பிராங்கோ சாம்ஸ்ல ஏகே டீம் செகண்ட் பிளேஸ் அடிச்சு அண்ட் ரொம்ப க்ரூஷியல் வினிங், ஹார்ட் பிரேக்கிங் வினிங் கூட சொல்லலாம். ஏன்னா ஏகே டீம் கார் ஆல்மோஸ்ட் உடஞ்சிச்சு. அந்த உடஞ்ச கார் வச்சு அவர் செகண்ட் பிளேஸ் அடிச்சு செமையா இருந்தது. அந்த ஃபைனல் மூமெண்ட் ஏகே டீம் மட்டும் இல்லாம அந்த டீமோட கேப்டன் அதாவது நம்ம தலை பார்த்ததும் அண்ட் வின்னிங் மட்டும் ஓடி போய் செலிப்ரேட் பண்ணதும் பார்க்க அவ்வளவு செமையா இருந்தது. அண்ட் செகண்ட் பிளேஸ் அடிச்சு ஏகே போடியம் ஏறி இந்தியன் பிளாக் காட்டும் போது அவருக்கு மட்டும் இல்ல இந்தியாவுக்கே பெருமைன்ற மாதிரி அவ்வளவு சூப்பரா இருந்தது. பத்தி குச்சி பத்திக்காதரா என்ன முக்கியமான வாழ்க்கையில வச்சுக்காதரா அப்படின்ற மாதிரி தான் ஏகே எப்பவுமே ஃபேன்ஸ் சொல்லுவார். மூவி ப்ரொமோஷன் பண்றது, ஆடியோ லான்ச் பண்றது, ஒரு சின்ன ரிசப்ஷன் கூட வர மாட்டாரு அப்படின்னு பல பேர் சொல்லுவாங்க. ரிசப்ஷன் அவர் எவ்வளவு பெரிய இன்ஸ்பிரேஷன் தான் அப்படின்ற மாதிரி ஏகே எப்பவுமே அவருக்கு என்ன தேவையோ லைஃபுக்கு எது ரொம்ப முக்கியமோ அதை மட்டும் தான் ஷேர் பண்ணுவாரு, அதை மட்டும் தான் பண்ணுவாரு. அண்ட் ஃபேன்ஸுக்கு எதிர்பார்க்கறதும் அது மட்டும் தான். இந்த ரேசிங் இந்தியா பிளாக் காட்டுறது இதெல்லாம் அவர் இப்ப முடிவு பண்ணல. 2010 நம்ம நாட்டு பெருமை சேர்க்க நான் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. ஆனா அதே இன்டர்வியூல ஃபேன்ஸை பத்தி என்ன நினைக்கிறேன் கேட்கும் போது அவர் சொன்ன வார்த்தை அஜித் குமார் இஸ் நத்திங் வித்வுட் இஸ் ஃபேன்ஸ். அண்ட் இந்த வீடியோ உங்க தலை ஷேர் பண்ணுங்க. அவர்கிட்ட பிடிச்ச விஷயத்தை கமெண்ட் பாக்ஸ் மென்ஷன் பண்ணி ஃபார் மோர் கிரிக்கெட் சினிமா பிடிச்ச பாலான் வைக்க ஃபாலோ பண்ணிக்கோங்க.